உன்னை குறித்து ஒரு தீர்மானம் இருக்குங்க ஆண்டவருக்கு. தாயின் கருவில உருவாக முன்னமே தெரிந்து கொண்ட தெய்வம், உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. உன்னை குறித்து தரிசனம் ஆண்டவர் தாயின் கருவில உருவாக முன்னமே உன்னை குறித்து ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து, உன்னை நான் இப்படி செய்வேன், உன்னை நான் இப்படி உயர்த்துவேன், உன்னை எனக்காக பயன்படுத்துவேன், உன்னை எனக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்க வைக்க போகிறேன், உன்னாலே ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னாலே என்று கர்த்தர் உன்னை குறித்து தீர்மானம் வைத்திருப்பார். நீ அற்பமா எண்ணாதே, உன்னை குறித்து அற்பமா எண்ணாதே. காட்டிலே ஆடு வைத்துக் கொண்ட தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். குழியிலே போட்ட யோசேப்பை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். என் அருமை தேவ ஜனமே, உன்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். நீ அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுனாலதான் அந்த தீர்மானம், அந்த திட்டங்கள் நிறைவேறாமல். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானம். பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அவன் நடந்து போகும்பொழுது சுகமாக்கப்பட்டார்களாம். அவன் நிழற்படும் பொழுது சுகம் கிடைத்தது. பேதுருக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுது? அவன் உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். அதனாலே ஆண்டவர் நிறைவேற்றினார். காரணம், பேதுரு ஆண்டவருக்கு தானே ஒப்பு கொடுத்தார். காலவெளியில் வந்திருக்கிற நீங்க, உன் குடும்பம் உதாசீனப்படுத்தினால், உன் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தினாலும், உன் பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தினாலும், உன் நண்பர்கள் உதாசீனப்படுத்தினாலும், இந்த சமுதாயம் உன்னை தள்ளிவிட்டாலும், இயேசுவாகிய தெய்வம், உனக்காக உயிர் கொடுத்த தெய்வம் உன்னை தள்ளாமல் இருக்கிறார். உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாகிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.